என்ன இந்த வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேமரா கிட்டே வந்து வியானா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட் நேரத்தில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அவங்க போட்ட அந்த ஒரு டபுள் எவிக்ஷன் பிளானும் ப்ராங்க்கும் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கேமரா முன்னாடி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி 21 டேஸ்க்கு அப்புறமா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் வீட்டுக்குள்ளேயே நான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்சரா சீக்கிரமாக உனக்கு இடம் பிடிச்சி வச்சுருக்கேன், லவ் யூ மக்களே, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் இந்த கேமை இன்னும் பெட்டராக ஆடிருந்தால் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு வருது. நான் எவிக்ட் ஆகி போனவன் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எவிக்ட் ஆனாலும் இந்த வீட்டு பொண்ணு தானே நான், எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல, எப்போவுமே இந்த வீட்டுக்குள்ளே நானும் இருக்கிறேன்ல, என்னை வந்து பிரித்து பார்க்குறாங்க இவங்க. ஸோ எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, நீ எவிக்ட் போனவ தானே, எதுக்கு வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். இப்போ ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு கோவம், எவிக்டாகி வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எவிக்ட் ஆகி போனவங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க அதில். ஸோ அதை வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து ஒன்றும் இந்த வீட்டில் தோற்று போயிட்டு நான் வந்து வெளியே போகல, 70 டேஸ் இருந்துட்டு நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன். ஸோ இந்த வீடு எனக்கும் வந்து பங்கு இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இவங்க அந்த மாதிரி நீ எவிக்ட் ஆகி போனவ தானே அப்படின்னு சொன்னது வந்து கஷ்டமாக இருந்தது. நாமளும் அவங்கள வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறப்போ அவங்களும் நம்மளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க தானே செய்வாங்க. சரி, நிறையா பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சில்லாக விட்டுடலாம். இந்த வீட்டில் இருந்து நான் வெளியே போனது, அதாவது வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை யாருக்குமே வந்து பெருசாக வந்து தெரியாது மக்களுக்கு. பட் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து பாய் சொல்லிட்டு போனதை பார்க்க முடிச்சுது. இதுதான் வந்து அவங்க கேமரா ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.